அவள் வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. சரி உட்காருவோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாளுங்க. ஒருவேளை இவ தான் என்ன மாதிரி சொல்லியிருப்பா, அதனால தான் அவளுக்கு வர மாட்டேக்காளுங்க. இப்போ உட்காந்துக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. நான் என்ன செய்யறதுக்கு, இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாக்கா, என் வீடியோலாம் பார்க்குறாங்க, யாருமே லைக்கும் போட மாட்டேங்காங்க. எனக்கு அதான் கவலையா இருக்குது. மக்களே, நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இல்லை தயவு செஞ்சு பார்க்குறதா இருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க, லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க, ஓகேவா? நான் ஆக்சுவலி இந்த இவ்வளோ மாசத்துல இவ்வளோ க்ரோத் அடைஞ்சதே பெரிய விஷயம் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆமாம் மக்களே, நம்மளுக்கு 200 சப்ஸ்கிரைபர் வர வச்சதுக்கு தேங்க்ஸ். ஆமாம், நெட்டழகி அங்க வராக்கா. எப்படி நெட்டழகி? வா. நான் வர மாட்டேன்ல. ஏன்ல? வா. ஒன்றும் இல்லை, அந்த அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஆயிட்டுல, அவ ஏன் வரமாட்டுக்கா? திரும்பி பார்த்து பேசல. அக்கா, அது ஒன்றும் இல்லை, அவள் புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா, அதான் வரதுக்கு யோசிக்கிறா. என்கிட்ட என்ன இருக்குது? எவ்வளோ வாப்ல. சரிக்கா. எவ்வளோ நெட்டழகிக்கு என்ன ஷூலாம் போட்டிருக்க? அக்கா, நான் எப்போதுமே ஷூ போட்டிருப்பேன், இன்னைக்கு சாக்ஸ் தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஆமா, நீ எப்போதும் பேண்ட் சட்டை தானே போட்டிருப்ப, என்ன இப்போ ஒரு கவுன் மாதிரி என்ன போட்டிருக்க? சும்மா தான்க்கா. எப்படிங்க டெக்ஸ் தூக்கி அங்க சைடுல எங்கேயாவது தூக்கி போடு. சரி ப்ளே. சரி, இந்த புது நெட்டழகி வந்தாவது வியூஸ் போகுதான்னு பார்ப்போம் நம்ம வீடியோஸ். ஆமாக்கா, அதான் நானும் அந்த டிபார்ட்மெண்ட்ல சொன்னேன். என்ன டீ உனக்கு வேணும்? என்னதான் பேசணும், அந்த பழைய நெட்டழகி அந்த மாதிரி வராது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நம்ம சேனல்ல புது புது சேஞ்சஸ் வரும். அடுத்த பத்தினி எபிசோட் போட்டிருக்கோம், பாருங்க மறக்காம. அந்த பத்தினி எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த நெட்டழகி வீடியோல ஃபியூச்சர்ல ஒரு பிக் சேஞ்சா வரும், அதை நீங்க பொறுத்திருந்து பாப்பீங்க. இவ்வளோ பார்க்க நெட்டழகி மாதிரி இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் காஸ்டியூம் வந்து அந்த மேம் வந்து ஃபேன்லாம் தர மாட்டேன்ட்டாங்க, அவங்க ஸ்பெக்ஸை கூட தர மாட்டேன்ட்டாங்க. அதான் நானே ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். அதானே, அவன் எச்சிக்காக்க ஓட்ட மாட்டா. சரி, இப்போ நம்ம நேரத்தில் நடந்த பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். நேற்று அந்த மேம் வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம், பாட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். சரி, நான் தான் நெட்டழகி. ஆமாம், நேற்று நான் பாட்டு பண்ணாமல் எப்படி இருந்தது? அது நீயாமா, ரொம்ப கொடூரமா இருந்தது. இதில் என்ன தெரியுமா காமெடி? என்னக்கா? நீங்களும் பாட்டு பண்ணீங்கல்ல, அதை கேட்டுட்டு அவ தரையில உருண்டு புரண்டு அழுதுட்டே இருந்தா. ஆமாக்கா, நான் போச்சதே பார்த்துட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே பேசலான்ட்டு தான் நான் இவ வீட்டுக்கு போய் பாடினேன். சரி, உட்காருங்க. அபிராமியும் காணும், 2-3 நாள் ஆளை காணும். இன்னும் அதே பிஸியில் இருக்காளா, இல்லைன்னா வீட்டை எதுவும் க்ளீன் பண்ணுறாளா இல்லையான்னு தெரியல. அது ஒன்றும் இல்லைக்கா, நேரத்துக்கு அவங்க மாமியார் வேலை வாங்கிட்டே இருக்குது. டீயை கொண்டு வா, காப்பியை கொண்டு வா, ஜூஸை கொண்டு வான்ட்டு. பத்தாவது குறைக்க ஒரு கிளவி வேற கூட இருக்குது. ஆமாக்கா, பக்கத்துல ஒரு கிளவி இருக்குது, சுருட்டு மண்டை கிளவி. அது ஒரே ரெண்டும் கோல் மூட்டிட்டே இருக்குது. கோல் மூட்டுறதுன்னா எப்படின்னு தெரியுமா? இப்போ அவள்கிட்ட போய் இதை சொல்லி வைக்கிறதோ, அதை போய் இதை சொல்லி வைக்கிறதோ, எப்போ அதை துரத்தணும்ட்டு அந்த அபியாக்காவே கேட்டுட்டு இருக்காங்க. துரத்தலாமா இல்லையான்ட்டு யோசிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அவங்க ஹஸ்பண்டுக்கு இது வந்து பிடிக்கலையா? இப்படியே நம்ம கதை பேசிட்டே இருந்தா ஓடவே ஓடாது நம்ம சேனல். காமெடி வீடியோ என்ன யோசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது காமெடி தோணுச்சுன்னா கூட கதை சொல்லுங்க, என்ன மாதிரி கதை எடுக்கலான்ட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கோ உங்க தங்கச்சி வருது. அவ வந்தா வந்துட்டு போட்டோம். இல்லக்கா, கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் தான் பாக்குறேன். ஏன்டி அவளை போய் நோண்டிட்டு இருக்கீங்க? நேற்று வரை யாரோ அவளை அடிச்சிட்டாங்கன்னு சப்பன்னு அடிச்சிட்டாங்கன்ட்டு புலம்பிட்டு கிடந்தா. எக்கா, அது வேற யாரும் கிடையாது, இவதான். சரி, பெறவ பேசுவோம். அந்த வந்துட்டா. வாங்க ஒளிப்போம். எக்கா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன்னே. எங்கிட்டி போற? சரி போயிட்டு வா. சரி, வந்தோடனே நல்ல கபகபன்னு வயிறு பசிக்கும். எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65யும் சம்பலும் அப்புறம் தொட்டுக்க மட்டன் சுக்காவும் வச்சிரு, சரியா? இவ்வளோத்தையும் வைக்கிறதுக்கு காசு எங்கப்பா இருக்குது? 500 தான் உங்கள் அத்தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுவும் என்னது, அதுவும் அதில் ஏற்கனவே அந்த பலசர் கடையில் 100 ரூபாய்க்கு கொடுக்கணும், கடன் வாங்கியிருந்தது. உடனே பஞ்ச பார்த்து பாடுவா. என் பரிசில் ஒரு 100 ரூபா இருக்கும், எடுத்துக்கோ. 100 ரூபா வச்சுட்டு நான் நாக்கா வலிக்க முடியும்? நம்ம அக்காவும் பதிலுக்கு பேசுறது பத்தியா காமெடியா இருக்கு. ஆமாட்டி எக்கா, நீ இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டியே. அவளுக்கு கூட சேர்ந்ததுனால தான் நீ இப்படி பேசுற. இப்ப பாரு, இந்த கொடை எடுத்து கொஞ்சம் குத்தி விடுவோம். எவட்டி அது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கட்டி. இந்த ரங்கநாயகி கிட்டேயா? ஏமாடி, உன் பேர் ரங்கநாயகி. ரங்கநாயகி நீனே சொல்லிக்கிட்ட, நீ என்ன நாயா? அது என்னமோ வாயில தெரியாம வரதுதான். எவட்டி அது? முன்னாடி வாங்கட்டி. இந்த ரங்கநாயகி கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம நீனும் பேசிட்டு இருக்க. வாங்கட்டி முதல்ல. அவ்வளவு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறது. யார் அது? எவ அது? முன்னாடி வாங்கடி. சரிம்மா, அம்மாடி திரும்புமா. என்ன ஏம்மா அடிக்கடி கிறுக்கி மாதிரி கத்திட்டே இருக்கிற? ஏம்மா இப்போ கூட பாரு, கிறுக்கி மாதிரியே என் கன்னத்துல கை வச்சிருக்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா, பத்திரமா.
லூசா இருப்பா போல. வாசல் இங்க இருக்குது, பின்வாசல் வழியா போறேன். அப்படி என்ன வெட்டி முடிக்க வேலைக்கு போறா? ஏக்கா உங்க தங்கச்சி படுத்துற இம்சை எனக்கே தாங்க முடியல. நீங்க எப்படிக்கா இடிச்சு சமாளிக்கிறீங்க? இப்போ கூட நான் தான் சமாளிச்சு அனுப்புனேன். சரிக்கா, என்ன குழம்பு வச்சீங்க? நானா இன்னைக்கு தயிர் சாதம் மாதிரி கிண்டிடலான் இருக்கேன். என்னது இனிமேதான் நீங்க கிண்ட போறீங்களா சாப்பாடுலாம்? சாப்பாடை கிண்ட மாட்டாங்க, வடிக்க தான் செய்வாங்க. லூசு. என்ன லுக்கு? ஒண்ணும் இல்ல நினைச்சேன், அதனாலதான் சிரிச்சேன். சும்மா தாம்மா சொன்னேன். இன்னைக்கு கீரை கடைஞ்சே ஒரு மாதிரி பொரியல் மாதிரி வச்சிருக்கேன். சோறு இனிமேதான் வடிக்கணும். அக்கா நீங்க என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். முதல்ல இந்த பொரியல் மட்டும் கொஞ்சம் தாங்களேன், சாப்பிட்டு பாக்குறேன் சாம்பிளுக்கு. இதை எடுத்துட்டு வரேன். எட்டி பாத்தியா, அடிக்கடி நம்ம அடிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம அங்கதான் விழுந்து நின்று பாக்குறோம், கண்ணு எதுவும் தெரியல போல. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்காக்கே எப்படி இருந்தாலும் பார்த்தா 45 வயசுக்கு மேல இருக்கும். இந்த அக்காவோட தங்கச்சினா 40 வயசு இருக்கும். கண்ணாடி போடணும்னு தான் நினைக்கிறேன். அவ கண்ணாடி போடுவா. கேட்டியா? ஓ அப்பனா கண்ணாடி போடாதனாலதான் இப்படி நடந்துட்டு போதா? ஆமாடி, கண்ணாடி போட்டா அந்த இப்பவே கிளவி நினைப்பாங்கல்ல. ஆமா அது என்னமோ உண்மைதான். ஓ இதுலயே பாத்துக்கோ. போங்க ஒரு 8 விட்டானா. கோவப்பட்டுட்டியாமா? இப்பதான் தெரியுதா? சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான். எந்த நேரமும் இதே வேலையா வச்சிரு. அது இந்த மேடம் சொல்றீங்களா? உங்களோட பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. ஐயோ சாரிமா. அந்த பயம் இருக்கணும். எல்லாரும் பாத்துக்கோ. தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு கட்டில தான் நல்லா தான் படுத்திருப்பேன். திடீர்னு ஒரு மாதிரி கீழே விழுற மாதிரியே போற மாதிரியே இருக்கிறோம். அந்த மாதிரி கீழே விழுற மாதிரி போறதா இருந்தா நம்ம கட்டில இருந்து கீழே விழுற மாதிரி இருந்தா நம்ம ஒரு மாதிரி எதிர்த்து உட்காந்துருவோம்ல, உட்காரதுல எதிர்த்து தள்ளி இருந்துக்கிடுவோம்ல. அந்த மாதிரியே இது நான் அறியாம பண்ணுவேன். பார்த்தா நான் நடுவில் தான் படுத்திருப்பேன். சரி அந்த அக்கா வந்துட்டாங்க, அருவா போட ஆரம்பிச்சிருவோம். எபிசோட எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம நாங்களே ஓட்டிட்டு இருக்கோம். இதுல இவ வேற. இது என்னதுக்கா வெஜ் சாலட் மாதிரி இருக்குது? அப்படியே இது பேர் வெஜ் சாலடா? எனக்கு தெரியாது. ஏம்மா அவளுக தான் கிண்டி வச்சாளுக. நானும் கீரை பொரியல்னா இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். விளங்கிடுச்சு. இந்த அக்காக்கு இது கூட தெரியல, பாத்துக்கோ. சரி விடு, இது கொடுத்ததே பெருசு. எண்ணமே ஏன் உன்னால உள்ள பூந்தது தன்னால, கண்ணமே ஏன் கண்ணால ரெண்டு செவந்து புனாக ஏதோ நானும் உளற, கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே. எப்பா அடுத்த வாரம் வேற செவ்வாய்க்கிழமை தமிழ் எக்ஸாமா? அதுக்கு அடுத்த நாளே இங்கிலீஷ் எக்ஸாமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சாலே நம்ம எழுதுறதெல்லாம் கஷ்டம். இதில் கண்டினியூஸாக வைக்கிறாங்களேடா. மேக்ஸுக்கு ஒரு நாள், சரி அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும். ஃபார்முலாவை படிக்க சொன்னால் எல்லா சாங்கும் படித்து வச்சிடுறோம். அப்போ எல்லா சாங்கையும் படித்து வைக்கிறேன்னு சொன்னால் இந்த இந்தியாவில் உள்ள எல்லா சாங்கையும் படித்து வச்சிடுறோம். சயின்ஸுக்கு பார்த்தா அதுக்கு ஒரு 5 நாள், சரி அதுக்காக ஓடட்டும். சோஷியல் பார்த்தா ஒரே ஒரு நாள், நம்ம உண்டானதுக்கே படிக்கிறதுக்கு முடியாது. இதில் 1008 லெசன், இவன் அதை செஞ்சான் அதை செஞ்சான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. எப்படி தான் நம்மளும் இது ஆக போகிறோமோ. போன வருஷம் என்ன ஒழுங்காக படிக்கலைன்ட்டு ஃபெயில் ஆகி போட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே இப்படி இருக்கோன்னா நம்மளாம் அந்த பெரிய ஸ்கூல்லலாம் போய் சேர்ந்து என்ன நிலமை ஆகும்? முதல்ல கூடயே படிச்சிருந்தேன். இதே ஒரு 2 வருஷம் இருக்கும். எனக்கே டவுட்டாக இருக்குது. படித்த கொஸ்டின்லாம் படித்தாலும் அதே தான் வருது. படித்த கொஸ்டினே படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டுக்கு. சரி உள்ளே போய் பார்ப்போம் அந்த கிருஷ்ணவேணி என்ன செய்கிறான்ட்டு. இந்த வருஷமும் பாஸ் ஆகலைன்னா அவ்வளோதான். நம்ம முதல்ல 9th படிக்கிறதுல கிருஷ்ணவேணி அப்போந்தான் 8th படித்தா. இப்போ கிருஷ்ணவேணி 10th போயிட்டா, நான் இன்னும் 9th தான் இருக்கிறேன். என்ன இருக்க கேடு. இந்த கிருஷ்ணவேணி நம்ம கிருஷ்ணவேணியை தான் இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருக்கோமா? அடுத்தது ஒரு குரங்கு இருக்குதே முடியுமா? இந்த வருஷம் மட்டும் நம்ம படித்து முடிக்கலைன்னா போதுமுன்னே நம்மளை கேவலப்படுத்துவோம். ஏல நெல்லு, இவ்வளோ நேரம் ஊர் சோவாரிட்டு வந்துட்டு எங்கே போயிட்டு வரந்த? இவ்வளோ நேரம் ஊர் சோவாரிட்டே இரு. கூல் 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 மம்மி. எங்கடா கூழ் ஊத்துறான்? அட கடவுளே, எம்மா நான் கூலாருன்னு சொல்லுவாங்களே அதை சொன்னேன். படிப்பு தான் ஒரு அளவும் வர மாட்டேங்குன்னா இதுமா அவ்வளவு வர மாட்டேங்க பேசுறதோ. அட கடவுளே, நம்ம என்ன பேசுகிறோம், இது என்ன பேசுது? இல்ல என்ன அது இதுங்கிற வாய ஒட்டா நரிக்கிருவேன். புள்ள மட்டும் வந்துடாதுல. இரு அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்றேன். இல்லை என்ன இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர? அப்பா அது நான் விளையாட போயிட்டு வரேன். எடு அந்த கம்பை. அடுத்த வாரம் ஆனுவல் பரீட்சையை வச்சுட்டு எங்கே போயிட்டு வர? இல்லைப்பா ரொம்ப போர் அடிச்சுட்டு அதனால தான். போர் அடிச்சதுன்னா புஸ்தகத்தை எடுத்து படி.
நீலாம் ஒன்றும் கேட்க மாட்டியா? சும்மா குத்துக்கலாட்டம் நின்றுட்டு இருக்கா. நான்லாம் கேட்க தான் செய்கிறேன், உங்கள் பையன்தான் கேட்க மாட்டேங்கான் எதுவுமே. 4 அடியே போடுங்க. கம்பா. சரி இப்போ உள்ள போய் ஸ்கேல் எடுத்துட்டு வா. என்ன நினப்பு இருக்குன்னு தெரில. நானே 12th முடிச்சிருக்கேன். 12th 1105. உனக்கெல்லாம் அடி காணாது. இல்லப்பா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன் ஆக்டிங்லாம் உங்கள் ஆத்தா கூட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிடாத. இந்தாங்க, நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு. ஏன்னா இப்படிலாம் பண்ணுற? உங்கள் அம்மா குணத்தை பற்றி தான் தெரியுமே. இப்போ நான் மட்டும் அடிக்கலைன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன இருக்கும்? அவள் குறிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பா. கொஞ்சமாச்சும் படியில, 12th வரையாவது படியில அட்லீஸ்ட். அதையும் படிக்க மாட்டுக்க. இல்லப்பா, அது படிப்பேனா? சரி அது விடு. இப்போ நீ அடி வாங்கியிருக்கணுமே, அடி வாங்கினா தானே அவள் விடுவா. சரி பேருக்கு 2 அடி வாங்கிக்கோ. இல்லப்பா, வேண்டாம்ப்பா. சரி ஒரே ஒரு அடி வாங்கிக்கோண்ணே, லைட்டாக தான். லைட்டாக தானே அடிப்பீங்க? ஆமால லைட்டாக தான் அடிப்பேன், கையை நீட்டு. சரி, லைட்டாக தானே. ஆமாம் சொல்லிட்டோம்ல, கையை நீட்டு. இவன் இப்படிலாம் பேசினா தான் அடங்குவான். 4 அடியை போடுவோம். எங்க போகுதுங்க, வாங்க. இந்த அப்பா என்ன பேருக்கு ஒரே அடி அடிக்கிறேன்ட்டு 4-5 அடியை வச்சுட்டு போயிட்டே இருக்குது. அடி 2 பலமா இருக்குது. 2 தான் சொல்ல முடியாது, 10க்கு மேல இருக்குது அடி. ஏன் நெட்டழகி என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட? சாப்பாடு பொங்கிட்டு என்ன பிரியாணியா சோறா? என்ன நேரம் தீவனத்திலே இரு. நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், சரியா? நாளைக்கு எங்கேயும் ஊர் சுத்த போக கூடாது. ஏமா நாளைக்கே எதுக்குமா? எனக்கு தெரியாது, உங்க அப்பா தான் முடிவு பண்ணிருக்காரு. நீனாச்சும் உங்க அப்பா வச்சு நாளைக்கு எங்கேயாவது ஊர் சுத்த போனா உங்க அப்பா காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவாரு. ஏமா அம்மி கும்மி ஏம்லாம் இப்படிலாம் பண்ற? சரி பசிக்குது, எனக்கு கோவமா வருது. சாப்பாடு கொண்டு வரேன்னு தட்டு சோறு. என்ன பிள்ளையோ, கோவப்பட்ட யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளை 2 தட்டு சோறு கேட்குது. 2 கரண்டி சோறு சாப்பிடவே நம்மளால முடியல, இவளுக்கு 2 தட்டு சோறு கேட்குது. எல்லாம் அவங்க அப்பாவை தான் சொல்லணும். பிள்ளை சாப்பிடட்டும்ட்டு டெய்லி ஒரு ஆண்டா சோறு சாப்பிட்றா. சரி உடம்பு போடணும்னு பார்த்தா ஹைட்டு போடுது. புறப்பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு ஸ்டூல் போட்டு தான் நிக்கணும். ஏன் மம்மி கும்மி என்ன குசு குசுன்னு சவுண்ட் கேக்குது? சோறு போட்டு கொண்டு வாமா. என்ன நேரமா புலம்பிட்டே இரு. ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? என்ன கத்திரிக்காய் குழம்பு. தொட்டுக்கு என்னதுமா? கையில 5 விரல் இருக்குது, ஒன்று கடிச்சுக்கோ. மாசம் பிறந்து 6 ஆயிட்டு அதுக்குள்ள. சரி நம்ம போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுவோம். கை செலவுக்காவது ஆகும் ஒரு வாடகை வாங்கினா. எம்மா நான் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன், சமைச்சு வச்சிரு. சரிம்மா சுதா. சரி போவோம். எப்பா என்ன வேலை இருக்குது, தாங்கவே முடியல. முதல்ல யார் வீட்டில் இருந்து போகலாம்? இட்லி கறி வீட்டுக்கு போவோமா, இல்லைன்னா டீச்சர் கறி வீட்டுக்காவது போவோமா, இல்லைன்னா யார் வீட்டுக்கு போக? இல்லை நெட்டாச்சி வீட்டுக்காவது போகலாமா? நெட்டாச்சி வீட்டு பக்கத்தில் தான் அக்கா வீடும் இருக்குது. ஒரு அக்கா வீட்டில் இருப்போம்ல நெட்டாச்சி, கேட்டால் சொல்லுவா. அவங்க அண்ணனை, சீமையிலே இல்லாத அண்ணனை எங்கள் அக்கா கேட்டிட்ட மாதிரி தான். ஏ சுதா, என்ன வெளியில் போறியா? ஆமாக்கா, வாடகை வசூல் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்போ தான் உங்கள் அக்காவை பார்த்துட்டு வரேன். அக்கா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுதா, உங்கள் அக்கா லதா பையன் இருக்காம்ல, அவன் ஊரில் இருந்து வந்திருக்கானாமே, அப்படியா? ஆமாம் கேள்விப்பட்டேன். ஏன் நீ போய் பார்க்கலையாம்மா? அதை போட்டுட்டு ஏமா பார்ப்பான்? அவள் தான் சொன்னான், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லைன்ட்டு அவள் தான் கோச்சிட்டு போனான். ஆனால் குடும்பத்தையே கட்டி அலட்டும், எதுக்கு நம்மள்கிட்ட வந்து பேசுறது? 1000 தான் இருந்தாலும் அவன் அக்கா சுதா. போங்கக்கா, அவளுக்கும் வேற வேலை இல்லை, உங்களுக்கும் வேற வேலை இல்லை. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், கடைக்கு போகலான்னு தான் வந்தேன். சரிக்கா போயிட்டு வாங்க. இதுக்கு அவளை இலக்கலன்னா தூக்கமே வராது. கடைக்கு போகிறான்னா போக வேண்டியது எனக்கு கொண்டுச்சு. என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு போகிறதுக்கு அன்னைக்கு வச்சுக்கிட்டுறேன் ஒரு நாள். நெட்டச்சியை போய் பார்ப்போம். இல்லை நெட்டச்சிட்ட கேட்கலாமா, இல்லை அவங்க அம்மாட்ட கேட்கலாமா? அவங்க அம்மாட்ட போய் கேட்டால் சென்டிமெண்ட் சீட்டில் உருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன்னு இழுத்துட்டே போகும். நெட்டச்சிட்ட போய் கேட்க வேண்டியதான். வெயில் ரொம்ப கொடுத்ததுப்பா, இது தாங்க முடியல. கொடை பிடிச்சிட்டு தான் போகணும் போல. கொடை வேணா எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை வேண்டாம். அம்மா ஏன் இடிக்கிற மீன் கறி? ஓனர் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் போகிற இடத்துல தான் வந்து இடிப்பீங்களா? எது நீங்கள் போகிற வர இடத்துல நான் வந்து இடிச்சிட்டு இருக்கேன்? என்ன நான் உள்ளதை தானே சொன்னேன், இல்லாதே சொன்னேன் ஓனரு. சரி அதெல்லாம் வீடு வாடகை எப்போ தருவேன்? ஓனர் மாதம் இருந்து 6 நாள் தான் ஆகுது, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்குங்க. ஏன் மீன் கறி? நான் உனக்கு என்ன சொல்லி வீடை கொடுத்தேன்? மாதம் 1 ஆனால் நான் வாடகை வாங்க வருவேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நாளைக்கு வந்தப்போ ஓனர் என் மகன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சம்பளம் வாங்குவான்னு சொல்லிட்டு நீ வாடகை தரல. சரி 6ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு 6. எப்போ நீ சம்பளம் தரதா இருக்க? அதான் எனக்கே தெரியுமே, இப்போ தானே சொன்னேன் 2 நாள்னு. அதான் சொல்லிட்டேன் ஓனர். அப்போ என்ன ஓனர்? ராஜாவும் ராணியும்
சேரலான்னு நினைக்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. 8ஆம் தேதி எனக்கு வாடகை வரலன்னு நீ வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. ஓனர் இப்படிலாம் பேசலாமா? இப்போ வேற எப்படி பேசணும்? நான் சொன்னது சொன்னதுதான். 8ஆம் தேதி எனக்கு வாடகை வரலன்னா நான் 11 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. நான் 10 மணிக்கு நீ வாடகை கொண்டு நான் 11 மணிக்கு வருவேன். அப்படி மட்டும் நீ கொண்டு வரலன்னா என்னது? அப்படி வரலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்கலான்னு வந்தவனு. உன்னையும் உன் பொண்ணு கருவாடையும் வெளியில தூக்கி அறிஞ்சிருவேன். ஏன் ஓனர் இப்படிலாம் பேசுறீங்க? அவளே சின்ன பிள்ளை, அவளை போட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன விஷயமா வந்தியா அதை போய் பாரு. கதை பேசிட்டே இருப்பா. கிறுக்கதும் பிடிச்சிட்டு அந்த தொப்ப மண்டைக்கு அதுவாக தான் வந்து பேசுனா, அவளாதான் போவா. இப்போ அக்கா நல்ல குணம், இவ அதுக்கு ஆப்போசிட். அதான் அவள் அக்கா கூட இன்னும் வரைக்கும் இவ வீட்டுக்கு வர மாட்டேக்கா போல. சரி நம்ம பெரிய ஓனர் அம்மாட்ட ஏதாவது குழம்பு வச்சிங்களான்னு போய் வாங்கிட்டு வருவோம். இல்லை வேண்டாம், திடீர்னு வந்து நின்னா நம்ம லதா அக்கா வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வருவோம். I hope that's romantic all my life. Surrounded by couples all the time. I guess I should take it as a sign. Why? Feeling lonely. Oh, I wish I find a lover like to hold me. Now I'm crying in my room, so skeptical. Still I'm wanting more. எட்டி இரு, நான் மோர் கொண்டு வரேன். என்ன லூசா இருப்பாளா? நான் பாட்டு தானே பாடிட்டு இருக்கேன். எம்மா எனக்கு மோரெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். கிறுக்கி, பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நானும் பிள்ளை தான் மோர் கேட்குதுன்னு கொண்டு போனான்னு வந்தா பாட்டு பாடிட்டு இருக்காங்களாமே. பாட்டு பாடிட்டு I gave a second just to Cupid, but now left that he has stupid. Oh, the way makes me feel the love it's surely Cupid is so dumb. சரி, இதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் பாட்டில் நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் தெரியாது. வேற ஏதாவது பாட்டு போடுவோம். நான் காத்துல கட்டின கோட்டையை கட்டி ஆளும் ரசாவே, உன்னை பார்த்த நாள் இறந்து என் கையில ரசாவே, நீ மொக்க சீனு போட்டா கூட இருக்கும் மசாவே, ராசாவே ரோசாவே என் மனசுக்குள்ள சிக்காது. ஓ எடு அந்த தொடப்ப கட்டை. என்னட்டி அங்கே அப்பத்துல இருந்து பாட்டு பாடிட்டே இருக்க? அப்போது என்னமோ இங்கிலீஷில் என்னமோ மோர்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தமிழ் என்னமோ மனசுக்குள்ளே சேர்க்காத நீ மனசுக்குள்ளே சேர்க்காதன்ட்டி பாடிட்டு இருக்கேன். நாங்கள் வந்தோன்னா தொடப்ப கட்டை பிஞ்சிடும். ஒழுங்கு மரியாதை கிச்சனுக்கு வந்து வேலையை பாரு. ஏம்மா இல்லை ரத்னாக்கா ஏதோ வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆமாம், அவள் கூப்பிட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. ஆளை பாரு. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் தொடப்ப கட்டை தான் பெய்யும். நம்ம பேர வண்டி தான். நம்மளுக்கு தெரிஞ்சதே அந்த ஒரு இங்கிலீஷ் சாங்கு, அதுக்கு தமிழ் என்னமோ பாட்டு பண்ணணும். சரி, ரத்னாக்கா வீட்டுக்காக போவோம். கால் வர மாதிரி இருக்குது. எந்திரிக்கவும் முடியல, ஷாக் அடிச்ச மாதிரி. சரி, ஊந்தாத போயிருவோம். எல்லாரும் வந்துட்டீங்களாம்மா? ஆமா ரத்னம், எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. என்ன விஷயமா கூப்பிட்ட ரத்னம்? ஆமாக்கா, இவள் பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட போகிறாங்கல்ல, லீவ் விடுறேன்னு சொல்கிறானுங்க, அதையும் இழுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு மே மாதத்துல இருந்து போவோம்க்கா.